மேல் அவர்களை கொன்று போடவும், பூமி மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன். He rationalized his obligation. விண்ணப்பத்தை அவர் நியாயப்படுத்துகிறார். நன்றாக கவனிக்கணும். கோர்ட்ல போய் ஒரு கேஸ டிஃபெண்ட் பண்ணும் பொழுது அதுக்கு பாசிட்டிவா இருக்கிற நிறைய சட்டங்களை தான் அட்வொகேட்ஸ் என்ன செய்வாங்க, அவங்க எடுத்துட்டு போவாங்க. லாஜிக்கா பேசுவாங்க. அவங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் அப்படிங்கறத லாஜிக்கா என்ன செய்வாங்க, வலியுறுத்துவாங்க. இங்க மோசே அதை தான் பண்றார். He rationalized his obligation in the prayer. ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நீ விட்டு விடும், தவற மன்னியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு வந்திருக்கலாம். இல்ல, எங்கள் ஜனங்கள் தவறு செய்தது உண்மை, இவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீர் அதை சொல்லி இருக்கிறீர். முரட்டு ஜனங்கள், கீழ்ப்படியாதவர்கள், என்னையும் எதிர்க்கிறார்கள், உண்மையும் எதிர்க்கிறார்கள், இவளை அழித்து போட்டு விடும் ஆண்டவரே. அப்படி ஜெபிக்கல அவரு. ஆனா எப்படி சொன்னார், ஆண்டவரே நீர் இவளை அழித்து போடணும், அழித்து போடும், ஆனா ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். ஆண்டவர் சொல்றார், எகிப்திலிருந்து அவர்களை பூமி மேல் இராதபடிக்கு நிர்மூலமாக்க, அவர்களுக்கு தீங்கு செய்யவே கர்த்தர் அவர்களை கொண்டு வந்திருக்கிறார். He brought them out of Egypt to harm them, to kill them in the mountains and consume them from the face of the earth. சொல்றார், ஆண்டவர் கொஞ்சம் சிந்திச்சு பாரு ஆண்டவரே, இதுதான் உலகம் சொல்லும். நீ அவங்களை எதிர்க்க கொண்டு வந்தீர், நன்மை செய்ய கொண்டு வரல. அவங்களை கொன்று போட்டு, மலைகளிலே கொன்று போட்டு, தீங்கு செய்து, உலகத்திலே இருந்து அழித்து விடாதபடிக்கு அவர்களை கொண்டு வந்திருக்கிறீர் அப்படின்னு அந்த எதிரி பேசுவான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது, நீ கீழே பாருங்க, கர்த்தர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு அவர் பரிதாபம் கொண்டார். Moses attempt to justify or explain with logical reasons in the presence of God. தேவனுடைய சமூகத்துல நல்ல ஒரு சிந்தனையோடு கூட அவன் ஆண்டவரிடத்துல விளக்கம் கொடுக்கிற அவன் பார்க்கிறான். நல்ல actually our logical reasons are meaningless in the presence of God, but still God looks at it, God values it. நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய திறமையான வாதங்கள் கர்த்தரை திருப்திப்படுத்தும் என்று நான் சொல்ல வரவில்லை. But Moses tried to explain with logical reasons. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பார்க்கிறோம், நிறைய பேர் கண்டம் பண்ணி பேசுறாங்க, சபைகளை கண்டம் பண்ணி பேசுறாங்க, ஊழியக்காரங்களை கண்டம் பண்ணி பேசுறாங்க, நிறைய பேர் விசுவாசிகளை கண்டம் பண்றாங்க. இந்த குறிப்பிட்ட தப்பு நடந்ததுனால தான் கர்த்தர் இதை செஞ்சார் நிறைய பேர் சொல்றாங்க. சோ நான் என்ன சொல்றேன், இந்த பிள்ளை never be judgmental in this period. யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம் கர்த்தர் நம்மளை அடிச்சார்னா நீங்க நீங்களும் நானும் உயிரோடு இருக்க மாட்டோம். நம்ம திருச்சபை செய்த தவறுக்கெல்லாம் திருச்சபையை கர்த்தர் பூட்டினால் திருச்சபை என்றைக்கோ பூட்டப்பட்டிருக்க வேண்டும். விசுவாசிகள் ஊழியக்காரருடைய வாழ்க்கையில செய்த தவறுகளுக்காய் கர்த்தர் அடிப்பார் என்று சொன்னால் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையும் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் பட்சிக்கிற அக்னி, அதில் மாற்று கருத்து இல்லை. நீதியுள்ள நியாயாதிபதி நம்ம எல்லாரும் தெரியும். ஆனால் அதே நேரத்தில் அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். இந்த டைம்ல, இந்த pandemic, during this quarantine time, when the entire world is affected by this pandemic, I request all the servants of God, all the believers to plead in the presence of God, stand in the gap. ஆண்டவருடைய சமூகத்துல போய் நில்லுங்க. ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை பட்சிக்கிற வேலைகளை பட்சியும் ஆண்டவரை ஜெபிக்க வேண்டாம். எங்கள் தேசத்தில் தவறு நடந்திருக்கிறது, ஆகவே தான் இது வந்திருக்கிறது என்று நியாயப்படுத்த வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் எங்கள் தேசம் தவறு செய்திருக்கிறது ஆண்டவரே, நாங்கள் திருச்சபை தவறு செய்திருக்கிறோம், நீ சொன்ன வேலைகளை விட்டு வேற ஏதோ திருச்சபைகள் செய்திருக்கலாம், பதவி ஆசைகள், ஜாதி பிரச்சனைகள், சண்டைகள், பணங்கள், இவைகள் எல்லாம் திருச்சபைகளுக்குள்ளே குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் எங்களை மன்னியும் என்று கேட்டு அவருடைய சமூகத்தில் நின்று திருச்சபைக்காக, தேசத்திற்காய், பட்டணத்திற்காய் பரிந்து பேசுகிற ஊழியர்கள், விசுவாசிகள் இன்றைக்கு தேவை. எங்கள் தேசம் விபச்சாரம் செய்தது, விக்கிரகாராதனை இருந்தது, ஆகவே கர்த்தர் அழித்தார் என்று சொல்லுகிற ஊழியர்கள் இன்றைக்கு தேவையில்லை. எங்கள் தேசத்தின் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்கள் அப்பாவி ஜனங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி ஜெபிக்கிற, பரிந்து பேசுகிற மோசே போல ஆட்கள் இன்னைக்கு தேவை. எப்படி நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே திருச்சபைகளிலே ஜெபித்தால் கேட்பீர் என்று நாங்கள் உலகத்திற்கு சொல்லி இருக்கிறோமே, இன்னைக்கு மீடியாவில் எல்லாம் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமே, எங்கள் ஜெபத்திற்காக எங்கள் தேசத்திற்கு இறங்கும். இப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணணும். கர்த்தர் சபைக்கு வரும் பொழுது உன் வாழ்க்கை தலைகீழாக மாறும், இயேசு உனக்கு அற்புதங்களை செய்வார், உன் வியாதியை மாற்றுவார் என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோமே, அனுபவித்திருக்கிறோமே. அது இந்த காலகட்டத்திலே எங்கள் தேசத்துக்கு தெரிய வேண்டும் ஆண்டவரே, அதற்காவது இறங்கும். மோசே அப்படித்தான் அவன் ஜெபித்தான். அது கர்த்தர் என்ன செய்கிறார், இறங்கி கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய ஆண்டவர் அவர் திருச்சபைகளிலே, நம்முடைய வீடுகளிலே அற்புதங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய ஜெபங்களை கர்த்தருடைய சமூகத்தில் நின்று பரிந்து பேசுகிறவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும், காணப்படுகிறது. Stand in the gap and intercede for the nations and the cities and for the people
and God will listen our prayers and miracles will take place. நம்ம அப்படிதானே சொல்லி இருக்கிறோம் எவ்வளவு நாள். சபைக்கு வாங்க கர்த்தர் ஒரு அற்புதம் செஞ்சான்னு சொல்லும். கேன்சர் வியாதினால் 4th stage B கடுமையாக பாதிக்கப்பட்டு இனிமே மெடிசன்ஸ் கீமோதெரபி எல்லாம் கொடுத்து மெடிசன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது, இனிமே அவ்வளவுதான் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை அனுப்பின ஒரு தாய் எங்க சபையில இருக்கிறாங்க. அவரோட டாக்டர் சொல்லி அனுப்புனது அவங்கள அந்த அம்மாட்ட சொல்லி அந்த அம்மாவுடைய பையன்ட்ட சொல்லியிருக்காங்க எவ்வளவு நாள் உயிரோட இருப்பாங்க தெரியாது, இனிமே அவருடைய பாடி வந்து மெடிசன்ஸ் அக்செப்ட் பண்ணாது, எங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சது, எவ்வளவு நாள் இருக்காங்களோ இல்லையோ தெரியல, கூட்டு போங்கட்டாங்க. அந்த குடும்பத்தில் அவர் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டவர். அவர் இன்னொரு ஊர்ல இருக்கிறாரு. போன் பண்ணி சொன்னாரு, முதல்ல என்ன போய் ஜெபம் பண்ண சொன்னார் வீட்டுல போய். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் சொன்னாரு, பாஸ்டர் நீங்க போக வேண்டாம், அம்மாவை அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு போறாங்க, நான் சர்ச்சுக்கு வர சொல்லியிருக்கேன், கொஞ்சம் சர்ச்சுக்கு போங்க பாஸ்டர்னாரு. நானும் ஒய்ஃப் தான் ஜெபம் பண்ணோம். பாருங்க, அவங்க கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆச்சு, இன்றைக்கு வர அந்த தாய் உயிரோடு கூட இருக்கிறாங்க. கேன்சர் வியாதியிலிருந்து கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுத்தா. ஒரு நாள் கழிச்சு அவங்க சுகம் பெற்று ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அவங்க சாட்சி சொன்னாங்க. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, அந்த சர்ச்சில் ஒரு ரெட் மேட் இருக்கும், நான் அதில் கால் வச்சேன், ஏதோ ஷாக் அடிச்ச மாதிரி எனக்கு இருந்தது, நான் திரும்பி வரும்போது ஏதோ கரண்ட் பாஸ் ஆகுது நினைச்சு அந்த மேட்டை தாண்டி போனேன், கால் வைக்காம நான் போனேன், ஆனா இன்னைக்கு தான் தெரியுது அது ஷாக் அல்ல, என் கடவுளுடைய வல்லமை என்று சொல்லி சொன்னாங்க. திருச்சபையிலுடைய கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது, ஜெபிக்கிற உங்களுடைய வீடுகளிலே கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது, ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு மேல் நீர் இரக்கமாய் இரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இப்படிலாம் சொல்லி ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த உலகம் இன்றைக்கு தவறாக பேசுமே, அதற்காவது இந்த வியாதியின் கொடூரத்திலிருந்து எங்களை காப்பாற்றும் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜெபிக்க வேண்டும். மனம் திரும்புதலின் செய்தியை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்திலே பயமுறுத்துகிற செய்திகளை நாம் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் பயமுறுத்துகிறவர் அல்ல. நாம் இறங்கி என்னுடைய தவறுகளை மன்னியும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? கிருபையாக இருப்பார். இன்னைக்கு நிறைய பேர் மீடியால கண்டம் பண்றதை நான் பார்க்கிறேன். கண்டம் பண்ணி பேசுறாங்க நிறைய பேர். இந்த பாவம் நீ செஞ்சிருக்க, அதனாலதான் உனக்கு இது வந்தது. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட நியாயம் தீர்க்கிறவல்ல. அவர் அப்படி நியாயம் தீர்த்தால் நம்ம யாருமே இன்னைக்கு உயிரோடு கூட இருக்க முடியாது. எங்களுக்கு கொஞ்சம் கிருபையாக இருக்கும் ஆண்டவரே என்று கர்த்தரிடத்தில் கேட்போம். அவர் நம்ம இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். மோசஸ் rationalized his obligations in the presence of God, and the Bible says God listened his prayer. நீ சொல்லி நான் என்னடா கேட்கறது அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. அவர் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க இருக்கிறதை கர்த்தர் என்ன செய்து கொண்டாராம்? அவர் வேதத்தில் சொல்லப்படுறது தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். ஒரு தலைவனுடைய ஜெபம் கர்த்தருடைய இருதயத்தை மாற்றும் என்று சொன்னால், இன்னைக்கு நம்ம இவ்வளவு பேர் ஜெபிக்கிற ஜெபங்கள் கர்த்தருடைய இருதயத்தை நிச்சயமாக அது மாற்றும். திருச்சபையினுடைய ஜெபங்கள் கர்த்தருடைய இருதயத்தை மாற்றும். தேவ மனிதர்கள், விசுவாசிகள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் பல இடங்களில் நின்று ஜெபிக்கிற ஜெபங்கள் கர்த்தருடைய இருதயத்தை மாற்றும். நம் தேசங்களின் மேல் கர்த்தர் கொண்டு வர நினைத்த தீங்கின் மேல் அவர் மனஸ்தாபப்பட்டு அவர்கள் நம்மேல் பரிதாபப்பட்டு இந்த தீங்கை நிறுத்துவதற்கு கர்த்தர் போதுமானவராய் காணப்படுகிறார். ஆண்டவரே மோசேயின் இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று நாம் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும்.